பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டமாய் பல காரியங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிறது. பிரம்மாண்டத்தையும் பகுத்தறிந்து சிந்திப்போம். மிகவும் பிரம்மாண்டமாய் நம்முடைய அரசியல் கட்சி கூட்டங்களும் மாநாடுகளும் நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிறது. ஆனால் எளிமையாய் வாழ்ந்து மக்களுக்கு பிரதான சேவையை பிரம்மாண்டமாய் செய்கிற தலைவர்களும் கட்சிகளும் இருக்கின்றனவா என்பதை சிந்திப்போம். இரண்டாவது, மிகவும் பிரம்மாண்டமாய் மத கூட்டங்களும் திருவிழாக்களும் கோலாகலமாய் நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிறது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற அறியாமையை இவை தங்களுடைய போதனைகளால் நீக்குகிறதா என்பதை சிந்திப்போம். மூன்றாவது, மிகவும் பிரம்மாண்டமாய் சிலைகள் பல நம்முடைய சமுதாயத்தில் திறக்கப்படுகிறது. ஆனால் உயரிய பண்புகளை உடைய மாமனிதர்களுக்கு திறக்கப்படும் சிலைகளுடைய குணங்களால் நாம் செதுக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். சிலைகள் மாத்திரம் திறக்கப்படுவதால் மக்களாகிய நாம் அத்தகைய குணங்களால் நிரம்புவோமோ என்ற ஒரு எண்ணம் அளிக்கப்பட வேண்டும். நான்காவது, மிகவும் பிரம்மாண்டமாய் அனைவரையும் கவரும் விதத்தில் மணிமண்டபங்கள் திறக்கப்படுகிறது. மக்களாகிய நாம் இந்த சமுதாயத்தில் புதுமையாய் வாழ்ந்திட எத்தகைய காரியங்கள் செயலாற்றப்படுகிறது என்பதையும் சிந்திக்க வேண்டும். பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம், இது தேவையா தேவையில்லையா என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கென்று இருக்க வேண்டிய சமூகங்களும் மதங்களும் அரசியல் கட்சிகளும் மக்களுக்கென்று இல்லாத பட்சத்தில் பேரழிவுதான் உண்டாகும்.